ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். குரு பயிற்சி வந்தாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம், பூரிப்பு எல்லாமே இரட்டிப்பு 2 மடங்கா மாறிடும். ஏன்னா பொதுவாவே சொல்லுவாங்க, குரு கொடுத்தாருன்னா அதை யாராலும் தடுக்கவே முடியாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பயிற்சி 12 வருடத்துக்கு அப்புறமா கடகத்துல உச்சமாகிறாரு குரு. எப்படி இருக்கு மேம் பொதுவா? இந்த குரு பயிற்சி நீங்க சொன்ன மாதிரி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு கடகத்துல உச்சம் பெற்று அமருவாருமா. ஆக இது எப்படி இருக்கு? பிளஸ் என்ன அப்படின்னா, அவர் 12 வருடத்துக்கு ஒரு முறை அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, அவர் உச்சம் பெற்று அமர்றது பெரிய பிளஸ்ன்னு சொல்றதை விட, சனி மேல அவரோட 9ஆம் பார்வை படியுது. புரியுதுங்களா? ஆக இப்ப சனி பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்காரு இல்லைங்களா? குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படியுது. சனி ஏறக்குறைய 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு, சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு, தனுசு ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு அர்த்தாஷ்டம சனியாகும், கும்பராசி பர்சனாலிட்டிஸ்க்கு பாத சனியாகும், மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கு. ஆக இந்த 6 பேரை கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட ஒரு முடிவோட சனி பகவான் இருக்காரு. இப்ப குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல பண்றதுனால எல்லாளவும் கெடுக்க போறது இல்லை. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். என் மூளைய பாத்தீங்கன்னா தின்னுட்டே இருந்த சனி, என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்த சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு. இது ஒரு பெரிய பிளஸ்மா. 2வது, மத்த 6 ராசிகளுக்கு அவர் நல்லது செய்யணும்ன்ற பொசிஷன்ல தான் இருக்கார். நல்லது செய்யணும் பொசிஷன்ல இருக்கவர் குருனோட பார்வை பண்றதுனால கடகட கடகட நிறைய நல்லது செய்ய போறார். ஆக ஆண்டிகோல் நீங்க பாருங்க, 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சினால நன்மைகள் அப்படின்றது உண்டு. பர்சன்டேஜ் டிஃபரன்சஸ் இருக்கு. ஏரியா வைஸ் என்னென்ன விதத்துல இவங்களுக்கு நற்பலன்கள் மாறப்போகுது அப்படின்ற வித்தியாசம் இருக்கே தவிர ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது 12 ராசிகளுக்கும் இருக்கு. இதுதான் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம், சூப்பரான குரு பயிற்சி இது. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேம்? தனுசு பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களா பெருசா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன? நான் எங்க கடன் வாங்கணும், அவன் என் கழுத்தை பிடிக்கிறான், கடனை கொடு கடனை கொடு கடனை கொடு. ஆனா நான் பாத்தீங்கன்னா எனக்காக கடன் வாங்கல. ஒருத்தவங்க என்ன கேட்டாங்க, வாங்கி கொடுத்தேன். கைமாத்தா என்னோட உறவு தெரிஞ்சவங்க, என் தங்கச்சி, என் அக்கா, என் மச்சின, என் மூத்தா, இப்படி எல்லா விதத்திலயும் நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். யாருக்கு நான் வாங்கி கொடுத்தனோ அவங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்ற சாத்தியக்கூறே எனக்கு இல்லை. ஆனா நான் வாங்கினவன் என்னை கேட்டுட்டே இருக்கா, நான் வேற வழி இல்லாம நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இதனால கஷ்டப்படுறவங்க, அதனால கடுமையான மன உளைச்சல் இருக்காங்க தனுசு. அதுக்கப்புறம் ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வந்துச்சு. வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ். என்னோட ஹையர் அஃபிஷியல் எந்த ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு ஈக்குவலான அறிவு அவனுக்கு கிடையாது. பொதுவாகவே தனுசுக்கு ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற எண்ணம் இருக்குமா. ரீசன் என்ன அப்படின்னா, குருனோட ராசி, அவங்களுக்கு நிஜமாவே நிறைய விஷயம் தெரியும். ஒரு நல்ல ஆசான் அப்படின்னு சொல்லலாம். உபயராசி, யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் முழுசும் சொல்லி கொடுக்குறவங்க தனுசு. அப்படின்னா நான் ஒளிவு மறைவு எல்லாம் கிடையாது, என்ன கேட்டாலும் முழுசும் சொல்லி கொடுப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு மனசும் உண்டு. ஆனா இது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த காலபுருஷனுக்கு கார்னர் ராசி, இதுவும் ஒரு கார்னர் ராசி. பெருசா ஃபேமிலி லைஃப் காம்ப்ரமைஸ் தான். வெளியே நான் சந்தன கட்டேன், வீட்டுல நான் சொல்ல விருப்பப்படல, ஆனா அப்படிதான் என்ன ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு தான். வெளியே என்ன நெத்தில எடுத்து பூசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு என்னோட மனம் பாத்தீங்கன்னா வெளியே இருக்கவங்களுக்கு தெரியுது, வீட்டுல இருக்க கழுதிங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வாசப்படியில நுழைஞ்சாலே மாறிடுச்சு நிலைமை. ஆமா, வீட்டுல இருக்கவங்க தனுசை பெருசா புரிஞ்சுக்கணும் கிடையாது. ஆனா தனுசு எப்பயுமே யாருக்கு டிராவல் பண்ணும். ஒண்ணு அப்பாவோட, இல்ல அம்மாவோட, இல்ல அண்ணனோட, தம்பியோட, தங்கச்சியோட. இவங்க வாக்கப்பட்டு வர வீட்டுல பெருசா இவங்களுக்கு மரியாதை இருக்காது. ஆனா அவங்க யாருக்குன்னா ஒருத்தர் கூட டிராவல் பண்ணுவாங்க. இல்ல கடைசி எதுவுமே இல்லை அப்படின்னா இறை ஆற்றல் அப்படின்றது, இல்லைன்னா என்னோட மனசாட்சி. கடவுளை நம்பாதவங்க மனசாட்சியோட டிராவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மனசாட்சிக்கு விரோதமா செய்ய மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசின்னா. ஆனா அவங்களுக்கு மனசாட்சியோட யாரோ நிறைய பேர் செய்யறது இல்லை, அப்படிதான் உண்மை. இவங்க கிட்ட யாரெல்லாம் ஆதாயம் அடைகிறாங்களோ அவங்க கூட இவங்களை முதுகுல குத்துவாங்க. இந்த நம்ம கத்தி ஷேர் பண்ணுவோம். ஆமா, கத்தியை ஷேர் பண்ணிட்டு கோடாலிய ஒரு மரத்துல தேய்ச்சி ஷேர் பண்ணிட்டு அந்த கோடாலி ஷார்ப்பாச்சா அந்த மரத்துலயே வெட்டி அந்த கதை தான் தனுசு கதை அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படிப்பட்ட தனுசு கடந்த சில வருடங்களா பெருசா ஃபேவரா இல்ல நேரம் காலம். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் தான் மெயின் அங்க ஒரு கேம் பிளே பண்ணாரு அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா குருக்கு வந்து ஆப்போசிட்டான ஒரு பிளானட் தான் சனி அப்படின்னு ம். சொல்ல முடியும். அப்ப சனி என்ன பண்ணாரு, ரொம்ப ஆப்போசிட்டா ஒரு கேம் ஆடினாரு. அர்த்தாஷ்டம சனியா வந்ததுல இருந்து இவங்களை கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சு செஞ்சார். அர்த்தாஷ்டம சனின்னு பேரு தான், ஆனா அஷ்டம சனிய எஃபெக்ட் எங்க கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இப்ப குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேல படுது. அது சனி கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா இவங்க ரிலீவ் ஆகுறாங்க. இது ஒரு பெரிய பிளஸ். ஆனா குரு 8ல போய் உட்கார்றானேம்மா, ராசியாதிபன் 8ல போய் மறையிறானே, கவலைப்பட வேண்டாம். 8ல போய் மறைஞ்சாலும் உச்சம் பெற்று மறையிறார். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப அதனால ஒரு பிளஸ் இருக்கு இல்லைங்களா, திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனப்பிராப்தம், திடீர் லாபம், திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம். பிளஸ். மைனஸ் என்ன, சேர்க்கையில கவனம் வேணும், ஆரோக்கியத்துல கவனம் வேணும், மரபொழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கவனம் வேணும், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குன்னா வெளியே தெரியறதுக்கான காலம் இந்த கவனம் வேணும். அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் இல்லைம்மா, கவலைப்பட வேண்டாம், சிம்பிள் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம். ஆனா இந்த 8ல குரு மறையறதே நிறைய பேர் பயப்படுறாங்க. பயப்படணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா குருனோட பார்வை வந்து பாருங்க 2ஆம் பாவத்தை பார்க்குது. குடும்பத்துல நிம்மதி இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், குதூகலம் இருக்கணும், தனப்பிராப்தி அப்படின்றது நிறைய இருக்கணும். உனக்கு வேலையே இல்லைன்னா நீ எப்படி தனப்பிராப்தியில இருப்ப? இன்னொன்னு 8ல போய் உட்கார்ற குரு உனக்கு மொத்தமா கெடுத்துருவா, எல்லா விதத்திலயும் கெடுத்துருவானா நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இருக்க முடியாது இல்லையா? குரு இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு தான் பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி இருந்தும் ஏன் பயப்படுறாங்க? ஓடனவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு 8ல குரு வார்த்தை இருக்கே, அதனால பயப்படுறாங்க. அப்படின்னா நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நீங்க போகாதீங்க, அப்ப பிரச்சனை இல்லை. சேர்க்கையில கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி 4ஆம் பாவத்தை குரு பாக்குறாரு, சுகஸ்தானத்தை குரு பாக்குறாரு. கண்டிப்பா தனுசு வீடு கட்டும், வீடு வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, அம்மானோட சப்போர்ட் கிடைக்கும், அம்மா வழி சொத்துக்கள் வரும், அம்மாக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தா அதுல மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். பிளஸ் 12ஆம் பாவத்தை பாக்குறாரு. வெளிநாடு இன்ப சுற்றுலா போறது, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போறது, வெளிநாடு வேலை செய்ய போறது, வெளிநாடு படிக்க போறது, இப்படி நிறைய நல்லது நடக்கும். அதுக்கும் மேல குருனோட பார்வை டைரக்டா விருச்சிகத்தையும் மகரத்தையும் பாக்குறாரு. 2 சைடும், நடுவுல தனுசு மாட்டிட்டு. அப்ப இந்த சைடும் ஒரு சேஃப் கார்டு, ஒரு பாடி கார்டு இருக்காங்க, அந்த சைடும் பாடி கார்டு இருக்காங்க. மாதிரி 2 ஆஸ்பெக்ட்லயும் குருனோட பார்வை உன்னை காப்பாத்த போகுது. சோ நீ கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை. 8ல குரு நினைச்சு கவலைப்படாத, நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இரு. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி இந்த சேர்க்கையில கவனம் அதெல்லாம் சொன்னீங்களே, அதை தாண்டி வேற ஏதாவது கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா, இல்ல இதுல கவனமா இருந்துட்டாலே போதுமா? ராகு 3ல இருக்காருமா, ராகு 3ல இருக்காரு அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு விஷயத்த முயற்சி பண்றோம்னா, ராட்சஸ் இல்லையாமா 3ஆம் பாவம், முயற்சி ஸ்தானத்துல ராட்சஸ் ரொம்ப தீர்க்கமா ரொம்ப ஸ்டபர்னா முயற்சி பண்ணுவோம். ஆனா நிறைய நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தப்பான விஷயத்த நம்ம ரொம்ப ஸ்டபர்னா முயற்சி பண்ணுவோம். நம்மளோட டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, ஒரு வயசு பையன் வச்சுக்கோங்களேன், தனுசு பையன், அவன் ஒரு பிள்ளைய லவ் பண்ணுவான். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அவளுக்காக தான் பிறந்தா, அவ தான் என்னோட வாழ்க்கை, அவ இல்லாம நான் செத்துருவேன், அவ இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அன்பா இருப்பா. அந்த பிள்ளை தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும், மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கும். அந்த பொண்ணுக்காக அம்மாவை பகச்சிருக்கலாம், அப்பாவை பகச்சிருக்கலாம், எல்லாரையும் பகச்சிருப்பாங்க. கடைசியில அம்மா அப்பா சொந்த பந்தம் தான் வந்து நிற்பாங்க. அதனால இந்த மாதிரி தப்பான விஷயத்துல நம்ம கிளிங் பண்ணிட்டு அதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஓடுறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதுல கவனமா இருக்கணும். கண்டிப்பா மேம். எதிர்பாராத ஏதாவது விஷயங்கள் நடக்குமா மேம் உங்களுக்கு? கேது வந்து 9ல போயிருக்காரு அப்படின்னும் போது வெளிநாடு போறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. கண்டிப்பா வெளிநாடு போயிட்டு பணம் ஈட்டுறதுக்கான பிராப்தம், வெளிநாடு போய் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்கான பிராப்தம், ரிசர்ச் ஓரியன்டா, அக்கல் சயின்ஸ், ஆன்மீகம் சார்ந்த படிப்பு, ரசாயனம் சார்ந்த படிப்பு, மெடிசன், இதெல்லாம் படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் எந்த கடவுள் வழிபாடு செய்யலாம்? பொதுவாவே தனுசு அப்படின்னா நான் சொல்றது ஒரு வழிபாடு தான், சிவனை வழிபாடு பண்றாங்க. சிவனை வழிபாடு பண்றாங்க அப்படின் போது நிறைய மேன்மையும் முன்னேற்றம் வருமா முடியும். அப்படின்னா சிவ வழிபாடு என்னால கோயில் போயிட்டு பண்ண முடியாதுன்னா டெய்லி கோளறு பதிகம் பாராயணம் பண்ணிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை செய்யலாமா, நிறைய நல்லது.